நம்ம பழனிசாமி இருக்காருல்லங்க, அதாங்க நம்ம சேலத்துக்காரரு எடப்பாடி பழனிசாமியத்தான் சொல்றேன். ஆட மக்களை காக்கிறேன்னு மேட்பாளையத்துக்கு வந்திருக்கிறாருங்க. அவத்தால இருந்துதான் தமிழ்நாட்டை மீட்போம்னு அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறாருங்க. ஆட எடப்பாடி பழனிசாமி நம்ம அண்ணாமலை அண்ணன் வந்தார்ல, என் மக்கள் என் யாத்திரை அப்படி ஏதோ சொல்லிட்டு அந்த பஸ்ஸவே வாங்கி பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டு இவர் கிளம்பி இருக்கிறாருங்க. ஆட சொன்னா நம்ப மாட்டீங்க, நேற்று பழனிசாமி பேசின பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கே பொலன்னு கண்ணீர் வந்துருச்சு. டெல்லியில் இருக்கிற மோடி கோயம்புத்தூர்லேருந்து மேட்பாளையம் கட்டாகும்ல, அந்த பக்கம் போக வேண்டான்னு சொல்லி போட்டாராமா. ஆட அவரை சொல்லலைங்க, அவனாசை அத்திக்கடவு தண்ணி அந்த பக்கம் போக வேணாம்னு சொல்லி போட்டாராமா. இது மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை அனுப்பணும், நிராகரிச்சுட்டாங்க. ஏன் மக்களை காக்கத்தானங்க வந்திருக்கிறாரு, மக்களை காப்பாத்த தாங்க வந்திருக்கிறாரு. ஆனா பழனிசாமிக்கு பல்லு வலியா நேரம் சரியில்லையான்னு தெரியலீங்க. இந்த காலேஜ் எல்லாம் கட்டக்கூடாதம்மா, அது கோயில் காசை எடுத்து காலேஜ் கட்டணும்னு வைங்களேன், சாமி குத்த வந்து சாமி கண்ணை குத்தி போடு. அதுவும் பழனிசாமி நீதானான்னு கேட்டு கண்ணிலேயே வந்து பொசுக்குன்னு குத்தி போடுமேமா. அதனால தான் கண்ணை காப்பாது இது மண்ணை மக்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறாருங்க. கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்க, அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க, அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற ஏன் பழனிசாமி இந்த காலேஜ் கட்டினாலே மக்களை காப்பாத்துறதா தானே அர்த்தம்? என்ன பழனிசாமி நீங்க என்ன படிச்சீங்க? நீங்க சரி ஏன் படிக்கல? உங்க ஐயனம்மா படிக்கல, அவியலோட ஐயனம்மாவும் படிக்கல. ஆட உங்களுக்காச்சும் கம்பராமாயணத்தை எழுதுறது சேக்கிலார்னு வரைக்கும் தெரியுது, உங்க ஐயனம்மாளுக்கு கம்பராமாயணமே தெரியாது. ஆனா அவிய ஐயனம்மாவுக்கு கம்பராமாயணம் நல்லா தெரியும், அதனாலதான் அவைய படிக்க போல. மிஸ்டர் பழனிசாமி, இந்த காலேஜ் கட்டுறது அம்பட்டு அறிவுங்க. ஏன் தெரியுமா காலேஜ் போறது அறிவுன்னு சொல்றோம்? கற்க கசடற, அப்புறம் கற்றவை இல்ல கற்பவை, கற்றபின், அதாவது படிச்சதுக்கு அப்புறம், அதாவது கோயில் காசு எடுத்து காலேஜை கட்டி படிச்சதுக்கு அப்புறம் நில்லு எப்படி நிக்கணும்? படிச்ச மாதிரியே நிக்கணும், படிச்சதுக்கு தகுந்த மாதிரியே நிக்கணும், படிச்சதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு படிச்ச மாதிரியே நடந்து மடிச்ச மாதிரியே வாழ்க்கையில நிக்கணும். அதனாலதான் வள்ளுவர் 1.25 அடியில சுருக்கமா சொல்லி கொடுத்துருக்கிறாரு, படி எல்லாத்தையும், படிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி நின்று நட. இப்படி வெட்டியா பஸ்ல ஏறி மக்களை காப்போம் மக்களை மீட்போம் அப்படி இப்படின்னு தேவையில்லாம ஓடாத. கற்பவை ஏனுங்க பழனிசாமி நீங்க ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சே ஆகணும்னு அவங்க சொல்லி நீங்க கூட்டணி வச்சிங்களா? அவியலுக்கும் நம்ம படிச்சா பிடிக்காது. ஆட நம்ம நீங்க படிச்சாலே பிடிக்காது பழனிசாமி. அவி இதைத்தானே சொல்றாங்க, என்னத்துக்கு கோயில் காசை எடுத்து காலேஜை கட்டாத, எல்லாத்தையும் கோயிலுக்கு வர சொல்லு, வந்து தீய மிதிக்க சொல்லு, அழகு குத்த சொல்லு, காவடி எடுக்க சொல்லு. ஆடா அதோட நின்னா பரவாயில்ல, இங்க வர ஐபிஎஸ் படிச்ச ஒரு ஆள் நம்மால பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறாங்க. ஆட காவடி எடுக்கிறாரு, தன்னைத்தானே சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு, செருப்பு போட மாட்டேங்கிறாரு, ஆனா ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாரு. அப்ப அவ என்ன கேட்பாங்க? அப்புறம் என்னத்துக்குடா இந்த சீட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ணேன்னு கேட்கத்தானே செய்வாங்க. அதனாலதான் சொல்றாங்க, அந்த கோயில் காசை கோயிலுக்கே வச்சுக்க. பழனிசாமி, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலைங்க அவங்க ஏன் சொல்றாங்கன்னு. படிப்புனா என்ன? கேளுன்னு அர்த்தம். என்ன கேட்கறது? கேள்வி கேட்கறது. ஏன் எதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேட்கறது. ஆனா கோயில்ல எதையும் கேட்டுறாத, சர்ச்சில் அப்படியே ஃபாலோ பண்ணு, மசூதியில சொல்லவே வேணாம். ஆனா ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகணும்னா எல்லாத்தையும் கேட்கணும். அதனால தான் இவங்களுக்கு படின்னு சொன்னாலே பிடிக்க மாட்டேங்குது. ஆனா நீங்க அவைய கூட சேர்ந்துட்டீங்கிறதுக்காக அவைய சொல்றத அத்தனையும் எடுத்துட்டு வந்து இங்க பேசணுங்கிறது நல்லாவா இருக்குது? மக்களை காப்போம். ஆட இது அது மாதிரி இல்ல இருக்குது.
நீங்க இப்போ காப்போம்னு சொல்றீங்களே, அது ஏற்கனவே தமிழக முதல்வர் பண்ணிட்டு இருக்காரு பழனிசாமி. ஏதோ ஒன்று பேர் வச்சாரே பழனிசாமி, ஏதோ 48 காக்கும் நம்மளை அப்படி என்னமோ வச்சாரே, பேர் தெரியல பழனிசாமி. தெரிஞ்சவங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வண்டியில் வந்துட்டு இருக்கீங்க பழனிசாமி, பொசுக்குன்னு யாராவது வந்து இடிச்சு போடுறாங்க. முந்தியெல்லாம், அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஆட்சியிலையெல்லாம், முந்தியெல்லாம் யாராவது காப்பாற்ற வந்தாங்கன்னா ஆரணி, எந்த ஊரணி, அருப்புக்கோட்டைன்னெல்லாம் கேட்பாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லையாம்மா, அடிப்பட்ட உடனே தூக்கிட்டு போயிருங்க. சரி, எங்கே கூட்டிகிட்டு போகணும்? ஜிஹெச்சுக்கா? அங்கேயா? இங்கே கூட்டிகிட்டு போனால் 6 காசை கட்டுறது. அந்த கவலையெல்லாம் வேண்டாம். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்களை தூக்கிட்டு போய் நேராக ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறீங்க. அட்மிட் பண்ணிவிட்டு கையெழுத்து போடணும், 6ன்னு சொல்லணும். 6 என்ன எல்லா விவரத்தையும் கொடுக்கணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் செய்ய மாட்டாங்க, இப்போ எல்லாரும் செய்யறாங்க. இது எதுக்கு தெரியுமா? முதல்வர் அவங்களுடைய சேவையை பாராட்டி அவங்களுக்கு தமிழ்நாடு அரசுலேருந்து 5000 ரூபா கொடுப்பாங்க. அவங்களாம் பணத்துக்கு வேண்டிதான் பண்ணுறாங்கன்னெல்லாம் நம்ம சொல்ல வரல. கூட்டிட்டு போகிறப்போ யாரு நீ, எவரு நீ, எந்த செவரு நீ அப்படின்லாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்படி நல்ல மனப்பான்மையோட பண்ணுறவங்கள கௌரவமாக நடத்துறது தான் கவர்மெண்ட். இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா இந்த ஸ்கீமை எடுத்துருவீங்க. ஏன்னா இது மக்களுக்கான ஸ்கீமு, நல்லா இல்லை. இப்போ நீங்கள் மக்களை காப்போம் அப்படின்னு ஒரு ஊர்வலம் போகிறீங்க. ஊர்வலம் போய் செவிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி அந்த திமுக கொண்டு வந்தது காப்பாற்றுறது, அந்த காப்பாற்றுறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? இல்லை பழைய மாதிரியே எவனாவது தூக்குனீங்கன்னா போலீஸ் கேஸுன்னு அலையானு. அதுதான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருந்த ஸ்கீமு. இப்போ நீங்கள் மக்களை காப்போம்னு சொன்னதுனால தான் நாங்கள் திருப்பி திமுகவையே ஆட்சியில் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா எங்களை காக்கிறதுக்கு திட்டம் கொடுத்துட்டு இருக்கிற திமுக தானே. அப்புறம் நம்ம ஆளூர் சனவாசம் இருக்காருல்லங்க, அவரு நேற்று டிபேட் சொல்ல உங்கள் கூட்டணி பற்றி சூப்பராக பேசியிருக்கிறாருங்க. ஆமாங்க, நீங்களும் பிஜேபி கூட்டணி தானுங்க. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டா பிஜேபி மட்டும்தான் வெளிநடப்பு செய்யும், நீங்கள் பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்கள் திமுக கூட கூட்டணியில் உள்ள உட்காந்துக்குவீங்களாமா. ஏன்னா திமுக கொண்டு வந்திருக்கிற மொத்த மசோதாவும் தமிழ்நாட்டோட நன்மைக்காகத்தான். அதனால நீங்கள் அங்கேயே உட்காந்து ஆதரவு கொடுத்து கையெழுத்து போடுறீங்க. அப்போ நீங்கள் கையெழுத்து போட்டதுக்கு எதிராக ஒரு கட்சி பேசியிருக்கணும்ல, அந்த கட்சி பேர் தான் பிஜேபி. அதான் உங்கள் கூட்டணி கட்சி. அதாவது நீங்கள் அவங்க கூட கூட்டணி வச்சே ஆகணும்னு அவங்க சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டு கூட்டணி வச்சிங்கல்ல, அந்த கூட்டணி கட்சிக்கு வேண்டி கடந்த 4 வருஷத்தில் ஆதரவாக ஏதாவது பண்ண முடிஞ்சது அவங்களால? என்ன பழனிசாமி, நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டா நீங்கள் வந்து காரசாரமாக பிஜேபி எதிர்க்கிறீங்க, வெளியே வந்து எலெக்ஷன் வந்துட்டா பிஜேபியை ஆதரிக்கிறேங்கிறீங்க. சரிங்க பழனிசாமி, நீங்கள் ஏதோ மண்டை குழம்பி மெண்டலாகி திரியுறீங்க போல தெரியுது. நீங்கள் போங்க, போய் மக்களையெல்லாம் சந்திச்சுட்டு பேசிட்டு நடந்துட்டு வாங்க. திமுக கொண்டு வந்த மகளிர் உரிமை பயணம் மக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி பேசுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லுங்க. புதுமை பெண் திட்டம் படிக்கிற பெண் பிள்ளைகளின் படிப்பை நிறுத்துது, அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அதை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லுங்க. தமிழ் புதல்வனுக்கும் அதுதான் பொருந்தும். நான் முதல்வன், அதென்ன நான் முதல்வன், மாசம் 7000 7500 ரூபா கொடுக்கறது. நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நான் தான் முதல்வன், நீ எல்லாம் என்னத்துக்கு படிக்கிற அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சியே வேண்டான்னு சொல்லுங்க. என்னங்க லைப்ரரியாக கட்டுறாங்க, இது எப்படி பெரிய தப்பு தெரியுமா? ஆனால் நான் கூட அண்ணா நூற்றாண்டு நூலகம் போனனுங்க, அங்கே கம்பராமாயணத்தை எழுதுறது கம்பர் எழுதி வச்சிருக்கிறாங்க. சேக்கிலார் எழுதின கம்பராமாயணம் தமிழ்நாட்டில் ஒரு நூலகத்தில் கூட கிடையாதுங்க. அப்புறம் எப்படி அந்த நூலகம்னு நான் சொல்லிக்கிறது? நான் ஆட்சிக்கு வந்தேன்னா சேக்கிலாரை திரும்பி வர சொல்லி டேபிள் சேரை போட்டு உட்கார வச்சு 3 வேளை சோத்தை போட்டு எழுதுற கம்பராமாயணத்தை அப்படின்னு மறுபடியும் எழுத சொல்லுவேன். இப்படி சொல்லி ஓட்டு கேளுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா படிப்புனா அறிவுன்னா உங்களுக்கெல்லாம் ஒத்துக்குமா பழனிசாமி? அப்புறம் சொல்லுங்க பழனிசாமி, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா விவசாய சட்டம், முத்தான விவசாய சட்டம், அது இந்தியாவில் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ தமிழ்நாட்டில் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீருவேன். இடபிள்யூஎஸ் இந்தியா முழுக்க இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. காரணம் ஸ்டாலின். மக்களுக்கு எதிரானவர் ஸ்டாலின், சூத்திரனுக்கு ஆதரவாக இருப்பவர் ஸ்டாலின். அதனால ஸ்டாலின் ஆட்சியை அகற்றி மக்களை காப்பாற்றுவோம்னு சொல்லுங்க. அட விச்சுவகர்மானு ஒரு சூப்பரான திட்டமுங்க, எல்லா வீட்லயும் இருக்குதுங்க. அட விச்சுவகர்மானு சூப்பரான திட்டமுங்க, எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்டாலின் அதை வர விடாம பண்ணிட்டாரு. யோசிச்சு பாருங்க, நீங்க முடிவெற்றவரா இருந்தா உங்க உள்ள அந்த முடிவெற்ற கடை வைக்கிறதுக்கு லோன் கொடுக்குறாங்க.
ஆறு கொடுப்பா சொல்லுங்க, அவ்வளோ லோனு 6 கொடுப்பா. ஆனால் இந்த ஸ்டாலின் காலேஜ் போய் படிக்க சொல்லுங்க, காலேஜ் போய் படிக்க சொல்லுங்கன்னு அந்த காலேஜையும் கோவில் காசில் கட்ட வேண்டியது. நம்ம முடி காணிக்க கொடுத்து கோவிலுக்கு தனியாக காணிக்க கொடுத்து அங்கே ஒரு பணத்தை சேர்த்து வைக்கிறோம். அது எம்பிட்டு சிறப்பானதுன்னு சொல்லுங்க பழனிச்சாமி. மக்களை காப்போம். ஆறுகிட்ட இருந்து காப்பாற்ற போறீங்க. உங்ககிட்ட இருந்து தான் எங்களை காப்பாத்திக்கணும் பழனிச்சாமி. அப்புறம் அந்த வேலையை முத்துவேல் கண்ணன் ஸ்டாலின் பார்த்துக்குவாருங்க. முதல்ல உங்களை காப்பாத்திக்குங்க. அப்புறம் பிஜேபி கூட கூட்டணி வச்சா ஏதாவது ஒரு கட்சி இருக்குதான்னு சொல்லுங்க. முதல்ல உங்களை காப்பாத்திக்கங்க பழனிச்சாமி. அந்த மக்களை தூக்கி போட்டு எங்களை காப்பாத்துவோம்னு வச்சு நடங்களேன். போங்க பழனிச்சாமி, புன்னகையோட போங்க. அப்படியே போறப்ப உங்க மொபைல் எடுத்து புன்னகை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு டெய்லி வீடியோ வரும். உங்களுக்கு ஆதரவாகவே பேசுறேன். அதையவே கேட்டுட்டு நீங்க பேசுங்க பழனிச்சாமி புன்னகையோட. நாமளும் புன்னகையோட இருக்கணுங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.